இந்த ஒரு வாரமாகவே இன்ஸ்டாகிராம், யூடியூப் எதை ஓப்பன் பண்ணாலும் ஒரே ஸ்வீட் ரெசிபியாக போஸ்ட் போட்டுட்ருக்காங்க. எந்த ஸ்வீட்டுமே செய்ய தெரியாத எனக்கு நம்மளும் ஒரு ஸ்வீட்டை செஞ்சு தான் பார்ப்போன்னு ஒரு ஆசையே வந்துடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. அப்படி நான் ட்ரை பண்ணதாங்க இந்த பாதுஷா. எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்க அவமானப்படக்கூடாது. அப்படி கற்றுக்காட்டி கண்டிப்பாக அவமானப்படுவோம். இப்படி நிறைய இடத்துல படிச்சிருக்கோம். படித்தது மட்டும் இல்லைங்க, கற்றுக்காமல் நிறைய அவமானங்களும் பட்டிருக்கோம். எப்படியாச்சும் பாதுஷாவை செஞ்சு பழகணுன்னு ஒரு பவுல் எடுத்துகிட்டு 1 கப் மைதா, 1 கப் கோதுமை மாவு சேர்த்துட்டேங்க. 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் நெய், இது எல்லாத்தையும் சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுட்டு நல்லா ரவுண்டாக திரட்டி மாவை பாதுஷா ஷேப்பில் கொண்டு வந்துட்டு மிதமான சூடில் இருக்கிற எண்ணெயில் நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்துட்டேங்க. 2.5 கப் சர்க்கரையாக ஏலக்காய் தூள் சேர்த்து பாகுப்பதம் வர வரைக்கும் காய்ச்சி எடுத்து பொரிச்ச பாதுஷாவை அதில் சேர்த்துட்டேங்க. நான் செஞ்ச பாதுஷா ஃபுல்லாக ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாயில் பால் காய்ச்சதோட மட்டும் இல்லாமல் ஒரு கம்பி பதம் வந்த உடனேயும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே வச்சுட்டேங்க. 2 கம்பி பதம் வந்து பாக இறுகிடுச்சுங்க. ஃபஸ்ட் டைமாக செஞ்ச பாதுஷா ஃப்ளாப் ஆகிடுச்சுன்னு ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சுங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்ச உடனேயும் இன்றைக்கி செகண்ட் டைமாக பாதுஷாவை ட்ரை பண்ணி எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணி கொண்டு வந்துடணும் அப்படின்னு கொஞ்சமாக மைதா மாவை மட்டும் சேர்த்து மாவு பிசைஞ்சு 1/2 மணி நேரம் ஊற விட்டுட்டு மிதமான சூட்டில் பாதுஷாவை பொரித்து எடுத்து ஒரு கம்பி பதம் வர்ற வரைக்கும் விடாமல் ரெடி பண்ண சக்கரை பாகில் இந்த பாதுஷாக்கில் சேர்த்துட்டேங்க. 1/2 மணி நேரம் மட்டும்தாங்க ஊற வச்சுருந்தேன். அழகான ஷேப்பில் குண்டான பாதுஷா நல்லா ஜூஸியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு சரியாக வராட்டி இது நமக்கு செட் ஆகாதுன்னு விட்டுறவே கூடாதுங்க. தப்பு ஆனாலும் பரவாயில்ல, 4-5 வாட்டி ட்ரை பண்ணியாச்சும் அதை கரெக்ட் பண்ணணுன்ற மனநிலை இருந்தால் கண்டிப்பாக ஜெயிச்சிடலாங்க. இந்த பாதுஷாவை ரெடி பண்ண நாளை விட அடுத்த நாள் ரொம்ப சூப்பர் சாஃப்டாக இருந்துச்சுங்க. என்ன தான் சூப்பர் சாஃப்டாக டேஸ்டியாக இருந்தாலும் எனக்கு இன்னும் 100% சாட்டிஸ்ஃபை ஆகலைங்க. இன்னொரு டைம் இந்த பாதுஷாவை இன்னும் பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிவிட்டு அந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. எந்த ஒரு விஷயம் செய்கிறப்பவும் அது கரெக்டாக வரலைன்னா அடுத்த முறை அது கரெக்டாக வர்ற வரைக்கும் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேங்க. என்னால் அந்த பழக்கத்தை மாற்றிக்கவும் முடியலைங்க. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணாமல் நான் அடுத்த முறை பர்ஃபெக்டாக போடுற இந்த பாதுஷா வீடியோவை மட்டும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்களா? தேங்க்யூ.